காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக இருக்கக்கூடிய மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கான நட்பு பகை சமமான ராசிகள் என்னன்னு பார்ப்போம். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை எந்தெந்த லக்னக்காரர்களை எப்படி அணுகணும், எப்படி பயன்படுத்தி கொள்ளணும், யாராரிடம் பகை வரும் யாராரிடம் உறவு வரும் என்பதை பார்ப்போம். முதலாவதாக மேச ராசி மேச லக்னக்காரர்கள் ஒரு நெருப்பு வீடா எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக இருக்கக்கூடிய மேசராசி மேச லக்னக்காரங்க ஒரு நெருப்பு எப்படி மேல் நோக்கி எரியுமோ அதுபோல வாழ்க்கையில மேல் நோக்கிய சிந்தனைகளை கொண்டவங்களா இந்த மேசராசி மேச லக்னக்காரங்க இருப்பாங்க. மேல் நோக்கிய சிந்தனை என்றால் அவருடைய மனதாலும் அறிவாலும் பிறர்க்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நன்மை விளையும் வரை தன்னுடைய உழைப்பை போடுகளா இருப்பாங்க. தன் உறவு சார்ந்து இரத்த உறவு சார்ந்து தன்னுடைய குடும்பத்தையும் தன் குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தையும் தன் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களையும் தன்னுடைய நண்பர்களையும் உறவாக நினைத்து, இரத்த சம்பந்தம் இல்லை என்றாலும் உறவாக நினைத்து வாழ்வியல் உயர்வுகளுக்காக அவர்களுக்காகவும் தனக்காகவும் தன்னுடைய பாச பலத்தால் அன்பு பலத்தால் வாழ்க்கையில உயரக்கூடிய சிந்தனைகளெல்லாம் வைத்து உயரக்கூடியவங்களா இருப்பாங்க. பந்தபாசத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தால் கோபதாபங்கள் குறைந்தவராகவும், கோபதாபங்கள் அதிகமாக உள்ளவராக இருந்தால் பந்தபாசம் குறைந்தவராகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்கள. சண்டை சச்சரவுகள் அதிகம் ஈடுபடாமல் இருந்தால் வாழ்க்கையில சிக்கல் இல்லாம பயணிச்சிடலாம். கோபம், அதாவது ராசியாதிபதி செவ்வாயாக இருப்பதனால கோபம் அதிகம் வரும். காரண கோபம் காரிய வெற்றியையும், தேவையில்லாத கோபம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க வரவழைச்சிரும். அதனால கோபத்தை குறைத்துக் கொள்வது இந்த மேசராசிக்காரங்களுக்கு நன்மை செய்யும். எப்போதும் முருகப்பெருமானையும் குரு பகவானையும் செவ்வாயையும் வழிபாடு செய்வதன் மூலமாக மிகப்பெரிய வாழ்க்கை நன்மையை அனுபவிக்கக்கூடியவங்க இவங்க தான். செவ்வாயின் தலமாக எதுவென்று சொன்னால் எங்கெல்லாம் முருகன் இருக்கிறாரோ அதெல்லாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கான கோயிலா எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ அது குமரனுடைய இல்லமாக சொல்வார்கள். அதனால பழனியா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், பழமுதிர்ச்சோலையா இருக்கட்டும், குன்றத்தூரா இருக்கட்டும், திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், சுவாமிமலையாக இருக்கட்டும், அறுவடை வீடையும் தன் வாழ்நாளில் மனதால் சுமந்து வாழ்க்கையில் வெற்றி பெற நினைப்பவர்கள் கண்டிப்பாக நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். முருகனை துணை கொள்ளுதல், தினம் கந்தசஷ்டி கவசம் படித்தல், கந்தகுரு கவசம் படித்தல், திருப்புகள் பாராயணம் செய்தல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வளமெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய இறைவனாக முருகப்பெருமான் இருப்பார். இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரையும் சேர்த்து வணங்க வேண்டும். தினமும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கணபதி அகவலியும் கந்தசஷ்டி கவசத்தையும் படிக்க கேட்க இருந்தால் தனவிருத்தியும் மேன்மையும் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபாடு செய்துவிட்டு முருகப்பெருமானான அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சிவபுராணத்தையும் படித்துவிட்டு கந்தசஷ்டி கவசம் கேட்க தினம் படிக்க வாழ்க்கையில் வளமெல்லாம் வந்து சேரும். இது இப்படி இருக்க பவள மோதிரம் இவர்கள் அணியலாம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. காரணம் அட்டமாதிபதியாக செவ்வாய் வருவதாலும் கண்டிப்பாக இவர்கள் பவள மோதிரம் அணியக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மேசராசிக்காரர்கள் எதிலும் வேகமாக செயல்படுவதை விட்டுவிட்டு மெதுவாக செயல்பட்டு அனுபவத்தின் மூலமாக தனக்கு வரக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு மெதுவாக இயங்கினால், அதாவது மெதுவானா அனுபவ ரீதியாக இயங்குவது, அதாவது சூதானமாக இயங்குவது, புத்திசாலித்தனத்தோடு இயங்குவது வாழ்வில் வெற்றியை கொடுக்கும். சரி, இது மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கான விதி. இவர்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்களும் நெருப்பு வீடு, கோபம் இருக்கும், ராஜ அந்தஸ்து கொண்டவர்கள். அந்த சிம்மராசிக்கான அதிபதி சூரியன் இந்த மேசராசியில் உச்சமாகும். இந்த மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சிம்மராசியின் 12ஆம் இடமான விரய வீட்டில் நீசமாகும். ஆகவே இவர்களுக்கிடையே ஒரு நட்பு இருந்து கொண்டே இருக்கும். நெருப்பு வட்ட நெருப்பாக இருந்தாலும் சரி, அரச போக விஷயங்களாக இருந்தாலும், ராஜதந்திர விஷயங்களாக இருந்தாலும், இவர் மன்னவர் அவர் மந்திரி, இவர் மந்திரி அவர் மன்னவர் அப்படின்ற அளவுக்கு ஆலோசனை போக்குவரத்தா இருக்கட்டும், அறிவுசார் விஷயமா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதா இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும்,
தொழில் பார்ட்னரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த மேசராசியும் சிம்ம ராசியும் அனுசரணையோடே போகக்கூடிய அமைப்பு கொண்டது. அப்ப மேசராசிக்காரங்க தனக்கு ஆலோசனை வேணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களை துணை கொண்டாருங்கன்னா வெற்றி அடையலாம். அவருடைய அறிவாற்றலும் இவங்களுடைய பணிவு போக்குவரத்தும் இவங்களுடைய மன ஆளுமையும் இவங்களுடைய சரியான உந்து சக்தியும் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். இது சரி வரும், இது சரி வராதுன்னு அந்த தரக்கூடிய அந்த தகவல்கள் இவங்க வாழ்க்கையை உயர்த்தும், வீழ்த்தாது. அப்போ சிம்மராசிக்காரர்களை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்த வாழ்க்கையில எல்லா வளமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வரும். வாழ்க்கை துணையாக பயணித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மேசராசிக்காரருக்கு 7ஆம் வீடா இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனோட வீடு சிம்மராசிக்கு 3ஆம் வீடு. அப்ப கல்யாணம் ஆன பிறகு இந்த இரு தம்பதி, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, வெற்றியை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், வீரியத்தை கொடுக்கும். வாழ்க்கை வெற்றியெல்லாம் வந்து சேரும். சகல சௌபாகியிலும் வரக்கூடிய அமைப்பாக இந்த சிம்மராசி மேசராசி கூட்டணியானது ஜோடியானது அமையும் என்பதால் மேசராசிக்காரங்க சிம்மராசியை துணை கொள்றது நல்லது. அடுத்தபடியா மேசராசி மேச லக்னத்துக்கு 9ஆம் வீடாக இருக்கக்கூடிய தனுர் ராசி தனுர் லக்னம் என்பது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடாக இருப்பதனால தகப்பனை போல நடந்து கொள்வார்கள். யாருக்கு? மேசராசிக்கு தனுராசிக்காரங்க தகப்பனை போல நடந்து கொள்வாங்க. முன் ஜென்மத்தில் யாரையோ பார்த்த மாதிரி நடந்து கொள்வாங்க. இருவரும் ஒரு ஞான நெருப்பை கை கொண்டவர்கள். ஆகவே 2 பேருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். அதாவது அண்டாமல் அகலாமல் இருப்பார்கள். கிட்ட நெருங்கவும் மாட்டாங்க, தூரம் போயிட மாட்டாங்க. ஓரளவுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆலோசனையில் வல்லவர்களாகவும் லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு லீடர்ஷிப்போட நடந்துக்கிறது, ஒரு காலத்தை குறித்து பேசுவது, ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதா இருக்கட்டும், வாழ்க்கை நடத்துகிற விஷயங்களாக இருக்கட்டும், அன்பு பரிமாறிக்கொள்வதாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் பாசத்தை பரிமாறிக்கொள்வதாக இருக்கட்டும், ஒரு இன்ப விஷயங்களாக இருக்கட்டும், கேளிக்கை விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய பண விஷயங்கள் உயர்வாக அடைவதற்கு, அதாவது மல்டிபிள் ஆகிறதுக்கு 1 கோடியை 100 கோடி ஆக்கணும், இல்லை 10 கோடியை 1000 கோடி ஆக்கணும்ன்ற அந்த திட்டங்கள் வகுப்பதாக இருக்கட்டும், எதுவானாலும் அது வெற்றி அடையும் அளவிற்கான சூத்திரங்களை இவர்கள் 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா வெற்றி அடைந்து வருவார்கள். மேசராசிக்கு உற்ற நண்பராக, உற்ற தோழியாக, உற்ற உயர்வுடைய தெய்வமாகவே இவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமும் பாசமும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ மேசராசி அப்படின்னா ஹீட்டை குறிக்கும், சித்திரை மாசத்தை குறிக்கும். இப்போ தனுராசினா மார்கழியை குறிக்கும். அப்போது குளுமையும் ஒரு வெப்பமும் இணையுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் இணையும். அதனால இந்த மேச மாதம், அதாவது சித்திரை மாசத்துல எல்லாம் ஊட்டிக்கு போவாங்க. அதே போல மார்கழி மாதத்துல தீபந்தை ஏற்றிப்பாங்க. ஸோ கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதற்கு அது தேவைப்படும், அதற்கு இது தேவைப்படும் என்ற அளவே வாழ்வியல் அலங்காரத்துல இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா மேன்மை பொருந்திய ஒரு வாழ்க்கையின் கொடுக்கும். ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட் போலவும், ஒரு மேனேஜர் ஒரு ஒர்க்கர்ஸ் போலவும், ஒரு கணவன் மனைவி போலவும் ஒரு அன்பு சார்ந்த இயல்பான வாழ்க்கை இவர்களால் வாழ முடியும். அது போல இந்த மேசராசிக்காரங்களுக்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சொத்து பத்துகள் வாங்கி கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அதுபோல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஸாக அமையிறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்களுக்கு டேக் ஓவர் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறவங்களே அந்த ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதுபோல் சம்பந்தம் ஒரு பெண் வந்து மேசராசி இங்கே இருக்காங்கன்னா தனுராசி வந்து பையன் வந்து வெளிநாடு அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி ஒரு இடத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு விஷயத்தையும் இந்த தனுராசியானது மேசராசி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த செவ்வாயும் மேசராசி அதிபதியான செவ்வாயும் தனுராசி அதிபதியான குருவும் ஒன்றுக்கொன்று இணைவு. செவ்வாய் அது ஒரு மந்திரியும் குருவும், மந்திரியும் தளபதியும் ஒன்று சேரும்போது வாழ்க்கை வெற்றியையும் அரச வெற்றியையும் அரசன் மூலமாக நன்மை செய்வதும் அரசாங்கத்தின் மூலமாக நன்மை அடைவதும் அதுபோல அரசியலில் வெற்றி அடைவதும் இதெல்லாம் நிகழ்தகவாகவும் வாழ்க்கை அலங்காரமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது மேசராசி மேச லக்னக்காரங்க மேசராசிக்காரர்களை விட சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களையும் தனுராசி தனு லக்னக்காரங்களையும் ஆலோசனைக்கு வைத்துக்கொண்டு வாழ்க்கை துணையாக வைத்திருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை வளம் அத்தனையும் வரக்கூடியதாக அமையும். மேச ராசி மேச லக்னக்காரர்கள் இந்த சிம்ம தனுர் நெருப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் தன் கையில் ஏந்திய நெருப்பாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை அலங்காரத்தை செய்து கொள்ள அவர்களால் முடியும். தனக்கு ஏற்படுகிற கஷ்ட சூழ்நிலையும் தனக்கு ஏற்படுகிற இன்னல்களையும் அகற்றி வாழ்க்கை முழுதும் வெல்லக்கூடிய அமைப்பை இந்த 2 ராசிக்காரர்களும் மேசராசி கொடுப்பார்கள்.
சூரியனும் குருவும் சகல சம்பத்தையும் இந்த மேசராசிக்கு கொடுக்கும். மேசராசி வளமோடு வாழ இந்த 2 ராசிகளையும் பயன்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும். ஸோ இந்த மேச ராசிக்காரங்க வெற்றி பெறுவதற்கு இது சிறந்த சூத்திரம்.